அப்ப இத என்ன விஷயம்னாக்க, இந்த நம்ம இனத்துக்கு தமிழர்களுக்கு இந்த மாதிரி முற்போக்கா இருக்கு, வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இனம் இது, அவனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று இதை பன்முக ஆற்றலை ஒரு உள்ளாற்றலாக அது இருக்கு, இன்ஹரண்டா இருக்கு என்பதை நம்ம இளைஞர்கள் நம்ம பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம இங்க நடந்த போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்களை வேலு நாச்சியாரையோ வஉசி கப்பல் ஓட்டத்தையோ வச்சு கொண்டு போனா அவன் அந்த அணிவகுப்புல அனுமதிக்க மாட்டேங்கிறான். ஞாபகம் இருக்குங்களா? டெல்லியில என்னடா சுதந்திரம் நமக்கு கேட்கணும்னா மாறுவ அவங்கள தவிர யாரும் கொண்டாடல வஉசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வரலாற்று பெருமிதங்களை சொல்லக்கூடிய ஒரு வஉசி. அதனால அந்த பாரத மாதா பஜனை கோஷில சேர்ந்து தமிழன்மையை புறக்கணித்தவரோ தமிழன்மையை தாழ்த்தியவரோ அல்லர் வஉசி. அவன் ஆங்கிலத்தை திணிச்சு தாய்மொழி தமிழை அழிச்சான். இவன் இந்திய திணிச்சு தாய்மொழி தமிழை அழிக்கிறான். அவன் எல்லா அதிகாரங்களையும் டெல்லியில லண்டன்ல வச்சிருக்கான். இவன் எல்லா அதிகாரமும் புதுடெல்லியில் வச்சிருக்கான். அப்ப ஆகஸ்ட் 15 நமக்கு உண்மையிலே விடுதலாம் வந்துச்சா? எனவே அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருப்பார். தமிழ்நாட்டு விடுதலையை கூட அவர் முன்னெடுத்திருப்பார் இருந்திருக்கார். அப்போ ஒரு சிந்தனை தேடலும் எது சரியாத ஏத்துக்கிறதுங்கிறது தமிழ் இன உணர்வுலேயே அது இருந்துட்டு, அது இன்ஸ்டிங்க்டா தமிழ் இனத்துல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தொடுக்கும் வணிக போர்தான் ஒரு நாட்டை அடிமையாக்கி இன்னொரு நாட்டை ஆளும் இடத்தில் வைக்கிறது. ஆங்கிலேயர்களிடம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது. ஆங்கிலேயர்களின் முக்கிய வணிகத்தலமாக இந்தியா இருந்தது. அக்காலகட்டத்தில் நடந்த சுதேசி போராட்டங்கள் இந்திய விடுதலைக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. அப்படி ஆங்கிலேயர்களின் கப்பலுக்கு எதிராக கப்பல் விட்டு சிறை சென்று இந்திய விடுதலைக்காக போராடிய வஉசி நமது விடுதலை வரலாற்றில் ஒரு முக்கிய திசை காட்டி, நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாத தியாகி. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் என்று கொண்டாடப்படுகின்ற வஉசி அவர்களுடைய 153வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்றைக்கு செப்டம்பர் 5 வஉசியுடைய 153வது நாளை தமிழ் தேசியர்கள், தமிழர்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி வராங்க. அதே சமயத்துல இன்றைய தினம் பரவலாக அறிவிக்கப்பட்டது ஆசிரியர் தினம் தான். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த செப்டம்பர் 5 ஆசிரியர் நாளாக இந்திய அரசு அறிவிக்கும் போது அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாரும் கடுமையாக எதிர்த்திருந்தால் அதை மாற்றிருக்கலாம். அது ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர், குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர், குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவருடைய நாள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆசிரியர் நாள் என்று ஆக்கியிருக்கிறார்கள். இது எங்களுக்கு சிக்கலா இருக்கு. அதனால அதை வேற நாள்ல மாத்துங்க. ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளாவே இருக்கட்டும், அவங்க அதை கொண்டாடட்டும். ஆசிரியர் நாள் என்று எல்லாரும் கொண்டாடக்கூடியதாக அதை மாத்தாதீங்க என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அன்றைக்கு இருந்த தலைவர்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாரும் அதை எதிர்த்திருந்தா மாத்திருப்பாங்க. இப்போ அதுல என்னன்னா, அப்படி வைத்தவர்கள் தமிழ்நாட்டை பற்றி அக்கறையற்றவர்கள். வஉசியை பத்தியே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வஉசி காங்கிரஸ் வரலாற்றே எழுதப்படலை. 1935 காங்கிரஸ் பொன்விழா மலர் வெளியிடுறாங்க. அந்த பொன்விழா மலர்ல வஉசி பற்றி ஒரு வரி கிடையாது. அவர் கப்பலோட்டியதை பற்றியோ, சுதேசி பரப்புரை செய்தது பற்றியோ, இரட்டை ஆயுத தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டதை பற்றியோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம். காங்கிரஸ்காரர்கள் வட இந்தியர்கள், இந்திக்காரர்கள், அவங்க தமிழர்கள்னா அவங்களுக்கு பிடிக்காது. இங்க இருந்த கட்சிகளும் இப்ப காங்கிரஸ் கட்சி அப்படி வச்சுங்களேன். நமக்கு தலைவராக இருந்தார் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில. அவங்கெல்லாம் இந்த இன மொழி உரிமை, நம்ம தமிழ்நாட்டுல வரலாற்று நாயகர்களாக வழங்கியவர்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற உணர்வு கிடையாது. அவங்களாம் இந்த பாரத மாதா பஜனையோட வடநாட்டுக்கு ஜால்ரா போடுறது என்பதுதான் நாட்டுப்பற்று என்பதாக சுருக்கி கொண்டவர்கள் அவர்கள் எல்லாம். திராவிடம் அதை உலகத்திலேயே முதன்னு உடை உடுத்த கற்றுக் கொடுத்தது, பல் துளக்க கற்றுக் கொடுத்தது, படிக்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே ஈவேராவில தொடங்குது.
தவறுனாக்க நீதி கட்சி இருந்தது, ஆந்திராவுடைய நீதி கட்சியிலேருந்து தொடங்கும் அவங்களுக்கு. மற்ற யாரும் வஉசிலாம் சட்டை கிடையாது, அவங்களுக்கு வந்துடவும் கூடாது யாரும். ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை தீங்குகளுக்கு இடையே தமிழ் இனம் சிக்கி கொண்டுதான் அதனுடைய வரலாற்று அடையாளங்களை இழந்திருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்கள். அதில் ஒன்றுதான் வஉசி நாள் ஆசிரியர் தினமாக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடும் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு கொடுமை. இப்ப சமீப காலங்களாக, கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக ஒரு தமிழ் தேசிய எழுச்சியினுடைய அடையாளமாக வஉசியுடைய பிறந்தநாளை எல்லா பகுதிகளிலும் கொண்டாடணும், அது தொடர்பான விழாக்கள் எடுக்கணும்ன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வலுத்துக்கிட்டே வருது. ஒரு இந்திய தேசியத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் வஉசி. ஆனால் தமிழ் தேசியர்களாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள், தமிழ் தேசியத்தினுடைய இறையாண்மைக்காக அல்ல தமிழ் தேசியத்துடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் வஉசியை உயர்த்தி பிடிப்பது சரியா இருக்குமா? அதாவது இந்திய தேசியம் என்ற ஒன்றை ஏற்று தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியங்களை, தமிழர் வரலாற்றை மறுத்தால் அவர்கள் நமக்கு துரோகம் செய்தால் அர்த்தம். தமிழ் இன பெருமிதங்களை, தமிழர் சிறப்புகளை சிறப்பாக எழுதியவர், பேசியவர் வஉசி அவர்கள். அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும், ஒரு வல்லரசாக இருக்கிறான் வெள்ளையன், அவனை வெளியேற்றுவதற்கு எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற முறையில் அனைத்து இந்திய நிலையில் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். அதே சமயம் அவர்கள் வஉசி போன்றவர்கள் எல்லாம் தமிழர் சிறப்பை, தமிழ் மொழி சிறப்பை, பேராசான் திருவள்ளுவருடைய சிறப்பை மறுக்கிறதோ மறக்கிறதோ கைவிடுறதோ கிடையாது. அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அது ஒன்றொன்றும் அப்படிதான் அவர் திரும்ப திரும்ப தமிழன் என்றே பெருமையா சொல்லுவார். பல பேர் எழுதியிருக்காரு, தமிழன் என்று எழுதுவார். தமிழ் என்றார். திருக்குறளை பற்றிய பெரிய மெய்யறம் என்று ஒரு விளக்கமா நூலே எழுதி எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும் என்பாரு. நம்முடைய வரலாற்று பெருமிதங்களை சொல்லக்கூடிய ஒரு வஉசி. அதனால அந்த பாரத மாதா பஜனை கோஷில சேர்ந்து தமிழன்மையை புறக்கணித்தவரோ தமிழன்மையை தாழ்த்தியவரோ அல்லர் வஉசி. அதனால அவரை நாம கொண்டாடுவது நம்முடைய கடமை. அவர் அன்றைக்கு கடைபிடித்த சுதேசி கொள்கையைத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு நமக்கான சுதேசி கொள்கையாக தமிழ்நாட்டுக்குள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஐயா, நான் இந்த கேள்வியை நான் இப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு வஉசி இருந்திருந்தால் இந்த தமிழ் தேசிய போராட்டத்தை ஆதரிப்பார் என்று நீங்கள் கருதுங்களா? வஉசி அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது அவர் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வாழ்ந்திருந்தால் நமக்கெல்லாம் முன்னோடியாக அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருப்பார். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவர் தன்னை தமிழனாகத்தான் அடையாளப்படுத்தி கொண்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் அறம் உலகத்துல உயர்ந்தது என்ற நிலையில் தான் அவர் இருந்தார். அதுபோல அவருக்கு காங்கிரஸ் கொள்கையை அப்படியே கடைபிடிக்கிறவர். சமூக நீதி வேண்டும் என்றார். இடஒதுக்கீட்டை ஆதரிப்பது, சமூக நீதி ஆதரிக்கிறது. அந்த வகையில ஒரு வகுப்புரிமை என்று பேசிய ஈவேரா அவர்களோடு ஒரு இணக்கமாக இருப்பது. வகுப்புரிமை அவர் பேசினார்ல ஈவேரா, அது சரிதான், அது தேவைதான் அப்படிங்கிற கருத்தில் இருந்தது. இதெல்லாமே சான்றுகள் இருக்கு. அதனால அவர் வேறுபாட்டோட இருந்தவர் தான். எனவே அவர் அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருப்பார். தமிழ்நாட்டு விடுதலையை கூட அவர் முன்னெடுத்திருக்கலாம் இருந்திருந்தார். விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே அவர் சமூக நீதிக்கான குரலாகவும் உழைத்தார். ஆமா, அவர் 1936 நவம்பர் 18 காலமாகிறாரு. அவர் அது முந்தைய காலங்களிலேயே சமூக நீதி என்பது வேணும், பிராமணிய ஆதிக்கத்தை அவர் எதிர்த்தவர். அதுக்காக தனிப்பட்ட பிராமணர்களை அவர் எதிர்த்தவர் இல்லை. அவர் பாரதியார மாமான்னு சொல்லி பேசக்கூடிய 2 பேர் உறவும் அப்படிப்பட்ட இருந்தது. இன்னும் பல பேர் பிராமணர்கள உறவு அவருக்கு உண்டு, தொடர்பு உண்டு. அதே சமயம் பிராமணியத்தை அவர் எதிர்த்தவர், பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தவர், சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்தவர். அதுலாம் அவர் ஒன்றும் குறை வைக்கல. அப்படியெல்லாம் போய் பிற்கால காங்கிரஸ்காரர்கள் மாதிரிலாம் அவர் ஆகவில்லை. அந்த உறுதியோடு தான் இருந்தாரு. தற்சார்பான கொள்கை உடையவர், அவர் ஒன்றும் மாற்றில்லை. இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் பலர் பல்வேறு பங்களிப்புகளை செஞ்சாங்க. இப்ப பாரதியார் வஉசி பற்றி பாடுறப்போ, ஓட்டம் நாங்கள் எடுக்க வேண்டிய கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய்ன்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பாக இவருடைய கப்பல் ஓட்டிய தமிழர் என்று ஒரு சிறப்பா விളിக்கப்படுறார்.
அப்படி அது ஒரு மிகைப்பட கூடுதலாகவும் பார்க்கப்படுறது இல்லையா? வஉசியுடைய அந்த கப்பல் விட்டதை பற்றி ஆமா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அது ஒரு விடுதலை போராட்டத்துடைய ஒரு குறியீடாக அவர் துவங்கினார். ஆனால் அது ஒரு போராட்டத்துடைய ஒரு வடிவம் தானே. ஆமா, அது போராட்டத்தின் வடிவம் தான். அது தற்சார்புடைய வடிவம். அதாவது அனைத்து அம்சங்களோட ஒரு தற்சார்பு. அவரு எல்லாவற்றையும் சிந்திச்சவர். வெறுமனே இந்த பாரத் மாதாக்கி பஜனை பாடினவர் கிடையாது. தொழிற்சங்கம் தொடங்கினார்ல, சாதாரணமாவா? இந்தியாவிலேயே முதல் 1906 வாக்கிலே தொழிற்சங்கம் தொடங்கிடுறாரு. கோரல் மில், தூத்துக்குடி கோரல் மில், நூற்பாலை, அது வெள்ளக்கார கம்பெனி. அவங்களுடைய உரிமைக்கு போராடுறாங்க. 1908 கடுமையான போராட்டம், காலவரம்பற்ற வேலை நிறுத்தம். இவர் தான் தமிழக நடத்துறாரு. உறுதியா வாங்குறாரு, சம்பள உயர்வு வாங்குறாரு. வாரத்துல ஒரு நாள் விடுமுறை கிடையாது. இந்த கோரல் மில்லில் வாரத்துல ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும் என்று வாங்குறாரு. இவ்வளவு பண்ணுவாருங்க. நீங்க என்ன சாதாரணமா? அவர் இதெல்லாம் 1906, 7, 8 நடந்த விஷயங்கள் எல்லாம். நீங்க பம்பாய் போராட்டம், தொழிலாளர் போராட்டம் பெருசா விடுதலை முழக்கத்தை 1908 நினைக்கிறேன். அது பல சங்கங்கள் சேர்ந்து, பல ஆலைகள், அங்க நிறைய ஆலைகள் இருந்துச்சு. தூத்துக்குடியில அந்த அளவுக்கு ஆலைகள் கிடையாது. அந்த பம்பாயில செஞ்சாங்க. அதை நம்ம போற்றோம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை சொல்லுவார்கள், தூத்துக்குடியை சொல்ல மாட்டாங்க. முதன்னு பி ராமமூர்த்தி, சிபிஎம் தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி அந்த புத்தகத்துல முதன் தொடங்கினது வஉசி தான் எழுதியிருப்பாரு. தொழிற்சங்கம், கோரல் மில் தொழிற்சங்கத்தை அவர் எழுதியிருப்பாரு. அது மாதிரி வட இந்தியாக்காரங்களோ, இங்க உள்ள இந்திய காங்கிரஸ்காரங்களோ, மற்றவங்களோ, திராவிடவாதிகளோ அதையெல்லாம் அப்படியெல்லாம் அவரை பார்க்க மாட்டாங்க. அவரெல்லாம் அவங்கவுங்க பெரிய பெரிய ஆட்கள். இதெல்லாம் சும்மா ஊர் ஒப்புக்காக வஉசி சிலைக்கு மாலை போடுறது, அந்த நாளில் ஏதாச்சும் அவரை போற்று போல செய்யறது, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. தவிர அவர் அந்த மாதிரி பன்முகத்தன்மையோடு இயங்கியவர். இந்த வெறுமனே இந்த விடுதலை என்பது மட்டும், விடுதலையோட பன்முக வளர்ச்சி, அந்த மாதிரி இயங்கியவர் தான் வஉசி. இப்ப இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அவர் துவங்கியது என்பது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது விடுதலை போராட்டத்துல? ஒரு தற்சார்பு, ஒரு எதிர்ப்பு. வெள்ளைக்காரன் கலங்கினான். அவன் கம்பெனிக்கு இவர் கட்டண குறைவுல கொழும்புக்கு விடுறாரு. தூத்துக்குடியிலேருந்து பயணிக்கப்பல், இது சரக்கு கப்பல், அப்புறம் பயணிக்கப்பல், 2 கப்பல் வாங்குறாங்க, விடுறாங்க. அது என்னாச்சுனாக்கா, அது அவன் கம்பெனி பாதிப்பு வருது. அவன் அலறான். அதுதான் மெயின். அவரை பிடிச்சி உள்ள போடுறது, 2 ஆயுள் தண்டனை கொடுக்கறது, எல்லாம் அங்கதான் ஆரம்பிக்குது. அதனால அவன் குரல கை வச்சுட்டாரு. அவன் வெள்ளக்காரை கொள்ளையடிக்க வந்தது தானே, வியாபாரத்துக்கு வந்தவங்க தானே. அவனுக்கு என்ன வேற என்ன இருக்கு? வாணிகத்திற்கு வந்தவனுங்க. அந்த வாணிகத்துல ஒரு கை வச்சுக்கிறாரு. கை வச்சு மாற்றா கொண்டு வர்றாரு. இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லையா அது மாதிரி கொண்டு வர்றாருன்னா, அவங்களுக்கு வஉசி மேல உள்ள சீற்றம் அதுதான். அதை நேரடியா சொல்ல முடியாம வேற ஏதாச்சும் அப்படி போயிருந்தாரு, இப்படி போயிருந்தாரு, அதை பண்ணாரு, தூண்டி விட்டாரு, சட்டம் ஒழுங்கு ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி வழக்கு போட்டானுங்க. இப்ப நீங்க அந்த கோரல் மில் போராட்டம் குறித்து சொன்னீங்க. நீங்க உங்களுக்கு முந்தைய காலங்கள மிக நீண்ட காலம் சிபிஎம்ல இயங்குறீங்க. இப்ப வஉசியுடைய வரலாற்றை பார்க்கிறப்ப ஒரு கோரல் மில் தொழிலாளர் ஆசியாவிலே முதல் போராட்டம் என்று வருகிறது. டிராம்வே தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை நடத்துறார். தபால் ஊழியர் சங்கங்களை அவர் தான் கட்டமைக்கிறார். திரிவிகாவோட இணைஞ்சு பல்வேறு போராட்டங்கள் அவர் கலந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்கள் உரியவாறு வஉசியை அடையாளப்படுத்தல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி பார்க்க? அதாவது மற்றவங்களை விட பொதுவுடைமை இயக்கம் கொஞ்சம் வஉசியை நினைவு கூறுறாங்க. பெரிய அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. ஏன்னா அவங்க ஒரு தனக்குள்ளேயே ஒரு சிறையில மாட்டிக்கிட்டவங்க. அதாவது தனிநபர் வழிபாடு கூடாது அப்படிம்பாங்க. அது தனிநபர் சாதனையை புகழ்வதும் பாராட்டுவதும் தேவை. அது வேற. தனிநபர் வழிபாடு என்பது வேற. எல்லாரும் போட்டு ஒன்னா குழப்பிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில பண்ணுவாங்க. ஆனா வகுப்புகள் நடக்கும்போது தொழிற்சங்க வகுப்புல எல்லாம் வஉசி பங்களிப்பை சொல்லுவார்கள். அவங்க இதை பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அதை விட நமக்கு இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த நேரத்தில் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது வஉசியுடைய தனிப்பட்ட ஒரு முன்முயற்சி, துடிப்பு என்பதாக மட்டும் அதை பார்க்கக்கூடாது. தமிழ் இனத்தினுடைய ஒரு துடிப்பு, அது முன்முயற்சி, முதல் பங்களிப்பு செலுத்துறது தமிழ் இனம்தான். நீங்க தொழிற்சங்கம்னு அனைத்து இந்திய அளவில் எடுத்துக்கங்க. இது 1906 தொடங்கினது. இது அவங்க முறைப்படுத்தப்பட்ட தொழிற்சங்கங்கள்னு தனியா வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல்ல தொடங்கினது எப்போ? 1918.
யாரு? நம்ம திருவிக்கா, சக்கர செட்டியாரு, இன்னும் இது மாதிரி உள்ளவங்க. திருவிக்கா தலைவர் அது வந்து பின்னி மில், அது பின்னி மில், பிஎன்சி போராட்டம், பெரிய போராட்டம். சட்டை கலட்டி சுடுறான்னு திருவிக்கா நிக்கிறாரு. வேலை நிறுத்தம் பண்றாங்க, தொழிலாளர் வேலை நிறுத்தம். ஒரு தமிழ் அறிஞர், நினைச்சு பாருங்க நீங்க, ஒரு தமிழ் அறிஞர். அதுதான் வந்து இந்தியாவிலேயே இன்னைக்கு ட்ரேட் யூனியன் வகுப்புல, தொழிற்சங்க வகுப்புல நடத்துவாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். இந்தியாவிலேயே முறைப்படுத்தப்பட்ட, அது பதிவு செய்யப்பட்டு அப்படி வந்த சங்கம் அதுதான். அப்ப நீங்க முறைப்படுத்தப்படாத முதல் சங்கம் நம்ம சங்கம் தான், முறைப்படுத்தப்பட்ட பெரும் சங்கமும் நம்ம சங்கம் தான். சென்னையில உள்ள மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். அடுத்தது வந்து முதலாக மே நாளை கடைபிடித்தது இந்தியாவில் 1923 மேல சிங்காரவேலர் சென்னை கடற்கரையில. அதுதான் முதல் மே நாள் கொண்டாட்டம். இப்படி அந்த முதலாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை முதல்ல தொடங்குறாங்க கான்பூர்ல 1925. அதுக்கு தலைமை தாங்கியவர் சிங்காரவேலர். இதெல்லாம் நீங்க பாருங்களேன். அதாவது லெனினோட கடித தொடர்பு வச்சிருந்தவர்கள்ல இந்தியாவில் 2-3 பேர் தான். அதுல சிங்காரவேலர் ஒருவர். அப்போ ஒரு சிந்தனை தேடலும் எது சரியா அதை ஏத்துக்கிறதுங்கிறது தமிழ் இன உணர்வுலேயே அது இருந்துட்டு இருக்கு. அது இன்ஸ்டிங்க்டா தமிழ் இனத்துல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம், அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதே போல நான் பலரும் நேரிட்டே ஒரு இந்திய விடுதலைக்கு போராடுறாங்க. பெரிய தலைவர் காந்தியடிகள், அவருக்கு அடுத்த நிலையில நேரு, அவரெல்லாம் இருக்காங்க, அவரெல்லாம் இருக்காங்க, பட்டேல், அவங்க நிறைய இருக்கு. பெரிய போராட்டம் பெருசா வந்துட்டு அந்த காலத்திலேயே அது இந்திய விடுதலை என்பது 1000 இருக்குப்பா, நமக்கு விடுதலை வேணும் போல அப்படிங்கிற ஒரு காலத்துல அந்த காங்கிரஸுக்கு நிகரா அதை வந்து காங்கிரஸ் இந்தி திணிக்குது, பிராமண ஆதிக்கம் இருக்கு, அது கூடாது என்பதற்கு இங்க குரல் தமிழ்நாட்டில் எழுது. அதைத்தான் பின்னாடி ஈவேரா வந்து எடுத்து செய்யறாரு. அவர் எடுத்து செய்யும் பொழுது அவங்களுடைய சக்தியை நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஈவேரா கட்சி அன்னைக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சி எடுத்ததுன்னா காங்கிரஸுக்கு இணையா அதுவும் இருக்கு. சுயமரியாதை, சமத்துவம், பிராமண ஆதிக்க எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்ங்க விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி காங்கிரசுக்கு இணையாக ஒரு அமைப்பை, அரசியல் அமைப்பை, சமூக அமைப்பை அந்த காலத்துக்குரியதை உருவாக்கின இனம் இந்த இந்தியாவுல வேற யாரும் சொல்லுங்க பாப்பீங்க. அது எங்கிருந்தோ வந்து இமயமலையில தவம் இருந்து ஈவேரா கொண்டு வர சொல்லுவாங்க. நான் அவங்க ஊர்ல போய் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பார்ப்போம். இந்த கடவுள் மறுப்பு இப்படி பேச பேச்சு அவன் மைசூர் ராஜ்யத்துல செஞ்சிருந்தா எடுபடுமா? அங்கிருந்து வந்த குடும்பம் அது. நம்ம அதை கூட சொல்லல. அப்ப நீங்க இந்த இனத்துக்குள்ள இன்ஹரண்டா உள்ள ஆற்றலை, இதனுடைய வரலாற்று சாதனைகளை நீங்க மறைச்சு ஒரு நபரோட குறுக்கும் பொழுது நாங்க கேட்க வேண்டியா இருக்குல்ல. திராவிடன் பேசுறீங்கல்ல, எந்த மாநிலத்துல இதுக்கு ஈக்குவலா இருந்தது? உன் கட்சி ஆட்சிக்கு வருது இல்ல, அந்த நீதி கட்சிங்கிறது எல்லாம் தெலுங்குக்காரவங்க. இங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் வெற்றி பெற தேர்தல் நிக்கல? காங்கிரஸ் முதன்னு தேர்தல் நிக்கிறது, காலி ஆயிடுச்சு வச்சுங்க. ஆந்திரா கட்சி அது, நீதி கட்சிங்கிறது ஆந்திரா கட்சி. அப்ப இத வந்து என்ன விஷயம்னாக்க, இந்த நம்ம இனத்துக்கு, தமிழர்களுக்கு இந்த மாதிரி முற்போக்கா இருக்கு, வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இனம் இது, அவனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று இந்த பன்முக ஆற்றலை ஒரு உள்ளாற்றலாக அது இருக்கு, இன்ஹரண்டா இருக்கு என்பதை நம்ம இளைஞர்கள், நம்ம பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க குறிப்பிட்டதுல பல்வேறு முதன்மையான பாத்திரங்களை தமிழின வகித்தும் கூட இந்திய வரலாற்றில் இப்ப வஉசி போன்றவர்களுக்கு உரிய இடம் கிடைக்கல. இதற்கு வேற ஏதேனும் உள் காரணம் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? இந்திய வரலாறு என்பதுல தமிழர்கள்ல பெரிஃபெரியில உள்ள ஒரு, அவன் பிராமணன் சொன்னால சூத்திரவர்ணம் நம்ம எல்லாரும், அந்த மாதிரிதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே, வரலாற்று தலைவர்களுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும், அவன் நம்ம எல்லாம் விளிம்பு. மெயின் ஸ்ட்ரீம் எது இருக்கு? எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அந்த பக்கம்தான் இருக்கு மெயின் ஸ்ட்ரீம். அவங்களுடைய பெரிஃபெரி நம்ம விளிம்புல உள்ள செட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு. இரண்டாவது, இந்த மொழி, இதனுடைய வரலாறு இதெல்லாம் பார்க்கும்போது இது அபாயமானது என்ற எச்சரிக்கை அவங்களுக்கு இருக்கு. இந்திக்காரர்களுக்கு, வடநாட்டு பிராமணர்களுக்கு இங்க அடக்கி வைக்கணும்னா நம்மள டாமினேட் பண்ணிடுவாங்க. நீங்க சாதாரணமா ஒரு வரலாற்றை படிச்சா
இப்ப நம்ம தமிழர் கண்ணோட்டத்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு பாருங்க, இந்த செப்டம்பர் மாத இதழ். ஆங்கிலத்தை பற்றி நம்ம நம்ம ஆய்வாளர் வந்து கணியன் பாலன் எழுதியிருக்காரு ஒரு கட்டுரை. இங்கிலீஷ் எந்த யோக்கியதுல இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. அவன் என்னென்ன அத்துமீறல் பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம லாங்குவேஜோட ஒப்பிட்டு பாருங்க அவங்களோட. எல்லாரும் அவன் பிரெஞ்சோட அவனுடைய ஜெர்மனோட எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க, எப்ப தோன்றி இருக்கு, அதுக்கான இலக்கியங்கள் எவ்வளவு இருக்கு. இதுதான் அவங்களுக்கெல்லாம் வடநாட்டுக்காரனுக்கெல்லாம் அச்சுறுத்தல். இதை வந்து வளர விடக்கூடாது, இதை புறக்கணிச்சே வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளை ஓரம் கட்டுவானுங்க, ஒதுக்கி வைப்பானுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, இங்க உள்ள பிராமணர்களை கூட வடநாட்டு பிராமணன் சமத்துவம் தரமாட்டான். தமிழ்நாட்டு பிராமணர்களுக்கு வடநாட்டு பிராமணன் சமத்துவம் தரமாட்டான். இவன் ரெண்டாங்கள நிலையான பிராமணன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமான ஜோதி பாசு முதலமைச்சர் மேற்கு வங்காளத்துல. கல்கத்தாவில் அதை ஒட்டிய நகரங்கள்ல தமிழர்கள் வேலை பார்த்துட்டாங்க. அவங்க ஒரு தமிழ்ச்சங்கம் வச்சிருக்காங்க. தமிழ்ச்சங்கம் வச்சு மாதம் மாதம் கூட்டம் போடுறது எல்லாம் பண்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு முடிவு பண்ணி பாரதியார் சிலை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க கல்கத்தாவில் ஒரு இடத்துல. சொல்லிட்டு போய் அந்த சங்கம் கொஞ்சம் வலுவா இருக்கு, ஜோதி பாசுவை பார்த்து நீங்க திறப்பு விழாவுக்கு வரணுயான்னு முன்னாடியே அனுமதியெல்லாம் வாங்கிடுறாங்க. வந்து அவரு அனுமதி கொடுத்துட்றாரு, வர்றேன் முதலமைச்சர். இவங்க எல்லாம் பண்ணிட்டு சிலையெல்லாம் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அழைப்புதல் அடிச்சுட்டு போறாங்க. ஆங்கிலம் பங்காளம் பங்கம் ரெண்டுலயும் அடிச்சுட்டு போறாங்க. இதை பார்க்கிறார் முதல்வர் ஜோதி பாசு. மகாகவி பாரதின்னு இருக்கு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறார் ஜோதி பாசு. அதை சமாளிச்சுக்கிட்டு, அந்த தலைவர் சொன்னது இது, அதை சமாளிச்சுட்டு சொல்றாரு, மகாகவின்னு போட்டிருக்கீங்க, பாரதியார் அப்படிதாங்க நாங்க தமிழ்நாட்டை சொல்லுவோம் அப்படின்னாங்க யதார்த்தமா அன்பாள்கள். சரி, சொல்லி ஒன் மகாகவின் இந்தியா, ரவீந்திரநாத் தாகூர். இங்க வந்து நான் வந்து இதை திறந்தேன்னாக்க நான் மகாகவி ரவீந்திரநாத் தாகூரை இழிவுபடுத்திட்டு தான் நினைப்பாங்க. பெரிய பிரச்சனை அது. என்ன செய்யறதுங்க, நாங்க எல்லாம் அடிப்பதெல்லாம் அடிச்சுட்டோங்க, இனிமே என்ன செய்ய முடியும், கல்வெட்டுலயும் இப்படிதான் போட்டிருக்கோங்க நாங்க இந்த பாடுக்கு போனாரு. அவரு சமத்துவவாதி இல்ல, சோசியலிஸ்ட் இல்ல, கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு. இந்த பக்கமும் உண்மையை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியல. அவங்க ஒரு மேல மேட்டிமைத்தனம் இருக்குல்ல, அதை விட்டு கொடுத்துடவும் முடியல, சிக்கலாயிடுன்ட்டு. அதுபோல அதனால என்ன சொல்றாருன்னா ஜோதி பாசு, நான் வந்து திறந்தேன்னா அது சிக்கலாயிடும், பிரச்சனை ஆயிடும். நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் வேண்டாம், நான் வரல தவிர்த்துறேன். புத்ததேவ பட்டாச்சாரியா அவர் பண்பாட்டு கல்வி இந்த அமைச்சரா இருக்காரு, பண்பாட்டுத்துறை இதுக்கும் பொருத்தமா இருக்கும். அந்த வகையில அவரை வர சொன்னவங்க நான் இருக்கேன். புத்ததேவ பட்டாச்சாரியா வந்து திறக்க சொல்றேன், நீங்க திறந்துருங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரிதான் திறந்தாங்க. நீங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இந்த உண்மையெல்லாம் நம்ம தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணுங்க. உண்மையா நடந்த சம்பவங்க. இப்ப நீங்க சொல்வதை ஒரு புறம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, இந்திய உளவியல் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டாலும் கூட, இப்ப தமிழ்நாட்டிலையுமே வஉசியை வந்து ஒரு வெள்ளாள சாதியினுடைய அடையாளமாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு நிறுத்துறாங்க அப்படி? இல்ல, வஉசி சொல்வது என்பது வெள்ளாள சங்கத்துடைய சாதி சங்கங்கள் சொல்லுது. எந்த சாதி சங்கம்? வெள்ளாளர் சாதி சங்கம். ஏன் சொல்லுது? அவங்கள தவிர யாரும் கொண்டாடல வஉசியை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. இது ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், 40 ஆண்டுக்கு முன்னாடி வஉசி 14 விழா கொண்டாடினது யாரு? 40 ஆண்டுக்கு முன்னாடி அந்த வெள்ளாள சங்கம் தான் கொண்டாடிச்சு. அவர்களுக்கு அந்த ஜாதி உணர்வு இருக்கலாம், ஆனா அவங்க கொண்டாடினாக்க எவனும் யாரும் கொண்டாட மாட்டாட. அப்படியா விட்ட? எல்லாரும் நம்ம தமிழ் இனம் தானே, எல்லாரும் கொண்டாடணும்ல. கொண்டாடினீங்களா? 40 ஆண்டுக்கு முன்னாடி 30 ஆண்டுக்கு முன்னாடி கொண்டாடினீங்களா? ஏன் 20 ஆண்டுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. இன்னைக்கு உள்ள அளவுக்கு இன்னைக்கு தமிழ் இன உணர்வு வளர்ந்துருக்கு, பிள்ளைகள் ஏத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? தமிழ் இன உணர்வு, மொழி உணர்வு, நம்மளுடைய தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு அறிஞர் போராடி நமக்கு வந்து அடையாள சின்னம் எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஜாதிக்கு அப்பால் பட்டு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி செப்டம்பர் 5ஆம் தேதியை கொண்டாடினது யாருங்க? யாரும் இல்லை. அந்த சங்கம் தான் கொண்டாடிச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றது, அப்படி விடாதீங்க, மற்றவங்களையும் விட்டுறாதீங்க. ஜாதி பார்க்காத, நம்ம இனத்துக்கு மொழிக்கு பாடுபட்டா எல்லாரையும் கொண்டாடுங்க. அவங்க ஏதோ ஜாதியில சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க, அதை ஏத்துக்கிட்டு அதுல போய் உடனே முண்டிக்கிட்டு நிற்காத. நீ நம்ம பொதுமைப்படுத்துறத, வஉசியோ மற்றவங்களோ அது மாதிரி உள்ளவங்கள பொதுமைப்படுத்துறதுல
அதுல அக்கறை காட்டி அப்படி கொண்டுகிட்டு வா. அவங்க எல்லாம் ஒரு ஓர ஒதுக்கல பண்ணிட்டு போவாங்க. 40 ஆண்டுக்கு முன்னாடி இந்த வெள்ளாளர் சங்கம் தான் கொண்டாடியது வஉசி பிறந்தநாள். அப்ப அதை நம்ம ஒட்டுமொத்தமா மற்ற எல்லாருடைய குறையாவும் அதை பார்க்கணும்ல. அரசியல் தலைவர்கள், போக்குவரத்து எல்லாத்தையும். தமிழ்நாடு அரசின் சார்பாக விரிவாக இந்த வஉசியுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுன்னா இது மாறிடும்ன்றீங்களா கருதுறீங்க? அரசு கொண்டாடல, மக்கள் கொண்டாடணும். அரசை சார்ந்து இருக்காதீங்க. மக்கள் கொண்டாடினா அவன் தன்னால கொண்டாடுவான். ஆட்சியில் இருக்கவங்க வால் பிடிச்சிட்டு வருவான். உங்களை கொண்டாடுவான்னு யார் தடுத்தாங்க? இன்னும் சொல்றேங்க, நீங்க மாப்போசி கப்பலோட்டிய தமிழர்னு புத்தகம் எழுதி அது சினிமாவா வரலன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அவ்வளவு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாலும் சாதாரண இது இல்லை. எங்கிருந்தோ ஒரு திலகர் அவரை புரிஞ்சுக்கிட்டு மாதம் உதவித்தொகை எடுப்பார். கடைசியில விட அவர் அந்த கூட்டங்கள்ல பேசுறது, அவருடைய போராட்டம் பிற்காலத்திலையும் வடநாட்டில் இருக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு. இங்க இருக்கவங்க நம்ம தொடர்ந்து இந்த புறக்கணிப்பு, அலட்சியமா இருக்கிறது. அதெல்லாம் அரசு நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா அரசு தன்னால வாழாட்டும். அரசியல் என்ன பண்ண போறாங்க? நீங்க இப்ப திலகர் பிற்காலத்திலயும் உதவுனாருங்க. வஉசி காங்கிரஸ்காரரா இருந்தாலும் கூட அவர் பெரியாரு கிட்டதான் உதவி கேட்டு கடிதம் எழுதினாரு அப்படின்றது கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப பெரியார் கட்சிகளை எல்லாம் கடந்து உதவினார் அப்படின்ற ஒரு பார்வை நிலைநிறுத்தப்படுது. இல்ல, அவர் பிரபலம் ஆயிட்டாரு. அதை விட அவருடைய அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொள்கையில அவருக்கு உடன்பாடு இருக்கு. வஉசிக்கு எப்ப இருக்குது? 1900 இவர் காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு அப்ப நம்ம பெரியார்ல அதுல இருந்தே அவருக்கு அதுல உடன்பாடு வந்திருக்கு. பெரியாருடைய ஈவேராவுடைய அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தேவை, பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் வேணும், அவன் நம்மள ஆள்றான் தான் அப்படிங்கிற கருத்து அவருக்கு வந்துருச்சு. சமூக நீதி கருத்து வந்துருச்சு. அதனால அவரோட ஒரு இணக்கமா இருக்காரு. அவ்வளவுதான். அது சரிதானே? அது அன்னைக்கு இப்ப நம்ம வேற வேற விஷயங்கள் பிற்காலத்துல அவர் தமிழை எதிர்த்தது போனது. அப்போல்லாம் அவர் தமிழை எதிர்க்கலையே. ஈவேரா அப்பெல்லாம் தமிழை காட்டுமிராணி பிடிச்சி சொல்லலையே. சாமியை கும்பிடுறேன் முட்டாளு, காட்டுமிராணி, அயோக்கியன்னு கூட அப்படி பேசலையே. அதனால அந்த கருத்துல அன்னைக்கு அவர் எடுத்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தேவை என்ற ஒரு கருத்துல அவரோட இணக்கமா இருந்தாரு. அந்த மாதிரி சில மாநாட்டிலே அவர் இதாயிருக்காரு, கலந்துருக்காரு, பேசியிருக்காரு. அந்த விஷயம்தான் தவிர மற்றபடி அவரு பிரபலமா இருக்காரு, அவரை போய் மடைஞ்சுதான அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு கோட்பாட்டு அளவுல இடஒதுக்கீடு என்பது தேவை, வர்ணாசிரமம் நம்மளை தாழ்த்தி வச்சிருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு வேணும் என்ற கருத்து உடையவர். அதுக்கு இந்த இடஒதுக்கீடு இப்ப தொகுதியிலேயே இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாரு ஈவேரா. முஸ்லீமுக்கு கொடுக்குறீங்க, எல்லாரும் கொடுங்க அது மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாரு. இப்போ அதெல்லாம் கூட தப்பு இல்லைங்கிறது தான் அவருடைய கருத்து. வஉசி அந்த காலத்துல அவ்வளவு மோசமா இருக்கு, அதனால நமக்கு எல்லாம் வரட்டும் அப்படிங்கிறது. அந்த வகையில அவர் ரொம்ப துன்பப்பட்ட பொழுது அங்க படிச்ச பையன், அவர் பையனுக்கு வேலைக்கு பரிந்துரை பண்ணுங்க. அந்த கடிதம் ஈரோட்டுல இருக்கு, ஈவேரா நினைவகத்துல, அவருடைய இல்லத்துல. அந்த கடிதத்தை நானும் பார்த்தேன். நான் பார்த்து 10-15 ஆண்டு முடி பார்த்தது இருக்கு. அவர் வஉசி இருந்த கடிதம் இருக்கு. அந்த மாதிரி பரிந்துரை செய்யுங்க. அது வெள்ளைக்கார ஆட்சி. அப்ப நீங்கள் பரிந்துரை செய்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு உதவி ஆய்வாளர் இருந்தால் சப் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன 2 வரி இருக்கும். அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்றேன். அவங்க பையன் படிச்சிருக்காரு, தகுதி இருக்கு, அதுக்கு வேலை கிடைக்கணும், அது ஒரு பரிந்துரை செய்யட்டுமே அப்படிங்கிறது தான். அந்த ஏன் அவற்றுக்கிறதுனா அவருக்கும் இவருக்கும் ஒரு கோட்பாட்டுல இணக்கமும் இருக்கு, சமூக நீதி கோட்பாட்டுல இணக்கம் இருக்கு. அந்த உரிமையோட அந்த வகை உறவோட அவர் கேட்கிறாரு. அது என்ன தப்பு இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா கப்பலோட்டிய தமிழர் என்பதுல பெரியவர் வஉசின்ற சொல்றாங்க, விழிக்கணும் அப்படின்ற ஒரு சமூக வலைதளங்கள்லயும் எல்லாம் எழுதுறாங்க. திராவிட இயக்கங்கள் ஈவேராவை பெரியார் என்று அழைப்பதற்கு மாற்றாக தமிழ் தேசியர்கள் வஉசியை பெரியவர்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது அப்படி ஒரு கருத்து நிலவுது. அதை பற்றி நீங்க என்ன பாத்தீங்க? இந்த பட்டங்கள்லாம் வேண்டியது இல்லைங்க. இயல்பா என்ன வருதோ அது போகலாம். பெரியவர், அவர் தமிழ்நாட்டில் தான் இதே விஷயம். வஉசின்னே சொல்லிட்டு போங்க. இப்ப காந்திக்கு என்ன பட்டம் கொடுத்து பிரபலமாயிருக்காரு இந்தியாவில் அல்லது உலகத்துல? சொல்லுங்க பாப்போம் நீங்க. அவருக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கு காந்திக்கு. சமூகத்தை பார்த்ததுல, இந்திய விடுதலை போராட்டத்துல, அவருடைய தன்னலமற்ற விஷயங்கள்ல, அவர் மாற்று வேலை இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மாற்றாக அவர் கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகள் அல்லது தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் நிற்கிறாரு. அது மாதிரி பட்டியல் வகுப்பு மக்களுக்கு கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறது, மற்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு.
அதுல காந்தி நிக்கிறாரு. நீங்க வேற ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. காந்தினா காந்தி தான். தேசப்பிதா தேசப்பிதான்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி அழைச்சிக்கிறாங்க. நம்ம காந்தியடிகளும்பா அவங்க காந்திஜி வடநாட்டுல அவ்வளவுதானே. அவர் பேரை வச்சு தானே இந்த பட்டத்திலேயே அவர் நிக்கிறாரு. இது நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு புரியணுங்க. பட்டத்துல அலையாதீங்கிறேன். நீங்க வஉசின்னு சொல்லுங்க போதும். பெரியவர்னு சொல்றதா, பெரியார்னு சொல்றதா, அவருன்னு சொல்றதா, இவருன்னு சொல்றதா, அதெல்லாம் வேண்டியது. வஉசின்னே சொல்லுங்க. அவருக்கு உள்ள வால்யூமுக்கு இன்னும் அவர் பிரபலம் அடையல. அவருக்குள்ள ஆற்றல், அவர் பங்களிப்புக்கு ஏற்ற பிரபலம் இன்னும் அவர் அடையல. உலகத்துல அடையல. நம்ம பிள்ளைகள்கிட்ட, தமிழ் பிள்ளைகள்கிட்ட அவர் அடையணும். அந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள பங்களிப்பு செலுத்தினா போதும். இல்ல என்ன பட்டத்தை தேடுறதுங்கிறது இதுல போய் இதெல்லாம் திராவிட பாணி. இது அந்த தொற்று நோய் நமக்கும் வந்துருச்சு, தமிழர்களுக்கும் வந்துருச்சு. திராவிட தொற்று நோய் என்ன சொல்றது? அதாவது பேரை அழைக்கக்கூடாது. பேரை அழைக்காம ஒரு பேரை சொல்றது, ஒரு பட்டத்தை கொடுக்கறது. அந்த இந்த பட்டம் பட்டம் தாங்கிகள் அதெல்லாம் சாதாரணம் உள்ளது. அந்த மாதிரி உளவியலை நம்ம சீரழிய வேண்டியதில்லை. நம்ம வஉசினே சொல்லுவோம். பிரச்சனை நான் சுருக்கமாக சொல்றோம். சிதம்பரம் தான் சொன்னா நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் வரலாம். விஷயமே இல்லை. வஉசின்னு சொல்லுவோம் போதும். ஐயா, இப்ப வஉசி பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 4.5 ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை பெறாரு. 6 ஆண்டுகள் விதிக்கப்படுது. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் விதிக்கப்பட்டு, 40 ஆண்டுகள் விதிக்கப்பட்டு அது மேல்முறையீட்டுல வந்து குறைக்கப்பட்டு அப்புறம் 4.5 ஆண்டுகள் சிறை வாசம் இருந்து உள்ளர செக்கிழுக்கிறார். கடும் துயரப்படுறார். பெரிய இலக்கியவாதியாக பல்வேறு படைப்புகளை உருவாக்குறாரு. நீங்களே சொன்ன மாதிரி திருக்குறளுக்கான உரை எழுதுறாரு. பல்வேறு இப்ப ஜேம்ஸ் ஆலனுடைய நூல்களை மொழிபெயர்க்கிறார். இப்ப மறுமுனையில் தொழிற்சங்கவாதியாகவும் நிறைய தொழிற்சங்க போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துறார், தலைமையேற்று நடத்துறார். ஆனால் பெரியார் அளவுக்கோ அம்பேத்கர் அளவுக்கோ ஒரு பெரிய அரசியல் தலைவராக அவர் அறியப்படாமல் போனதற்கான காரணம் அல்லது பின்னணி என்னவா இருக்கும்? தமிழ் இனத்துல உள்ள நமக்கு உள்ள விழிப்புணர்வு குறைவு, அறியாமையும் தான் அதுக்கெல்லாம் காரணம். முன்முயற்சி குறைவு, நமக்குள்ள முன்முயற்சி குறைவு. அவரை முழுசாவே படிக்கல, தெரிஞ்சுக்காம இருக்கோம்ல. முழுசா படிச்சுட்டோமா? அவருடைய பன்முகத்திறன் படிச்சிட்டோம். இப்ப நிறைய ஆய்வுகள் வருது. இப்போ வந்து பல பேர் எழுதுறாங்க. நிறைய ஏற்கனவே எழுதியிருக்காங்க, இப்போ நிறைய எழுதுறாங்க. இப்போ நம்ம ரங்கையா முருகன் ஆகட்டும், குருசாமி மைதவானன் ஆகட்டும், கதிர் நம்பி ஆகட்டும், வேங்கடாசலபதி ஒரு அருமையான ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அண்மையில் நான் வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். MIDSல அவர் பொறுப்பாக இருக்காரு. வெங்கடாசலபதி அவர் வஉசி மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இல்லை கப்பல் கம்பெனி உருவாகணுங்கிறது எப்படி ஒரு சிந்தனை தோணுச்சு, அப்போ என்னென்ன பத்திரிகைலாம் வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு அதை பற்றி செய்திகள். அதுக்கு லண்டன் அங்கே போய் இங்கே போய் எடுத்துருக்காருங்க. பெரிய புத்தகம். இப்படி இப்போ ஆய்வுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. துல்லியமா அதை பத்தி கப்பல் அவர் எப்படி பண்ணாரு, வாங்கினாரு, போனாரு, அதை என்ன ஓட்டினாரு, என்ன அதுல பாலிடிக்ஸ் இருக்கு, அப்ப என்ன ரியாக்ஷன் வந்துச்சு, எல்லாம் ஆங்கிலத்தகம் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு வெங்கடாசலபதி. அது மாதிரி நிறைய இப்ப வஉசியை பத்தி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கூடுதலாக மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா இந்த மாதிரி மற்ற யாரும் இவர் செய்கிறாரா அவர் செய்கிறாரான்னு ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்போ நான் அவர் எடுத்த செக்கு அங்கே வச்சுருக்காங்க, கோயம்புத்தூர் சிறை வாசலில் ஒன்று வச்சுருக்காங்க, வேற எங்கே இன்னொன்று வச்சுருக்காங்களா ரெண்டு சொல்லுவாங்க. அவர் இருந்த அறைக்கு பக்கத்தில் நாங்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரும்பேர் கிடைச்சது. 2008 நவம்பர்ல ஈரோட்டில் நடந்த ஒரு கூட்டம். தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்து நாங்கள் பேசுகிறோம்னு சீமான், குளத்தூர்மணி, நான் எல்லாம் 3 பேர் கைது செய்யப்பட்டோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஏற்பாடு செய்த கூட்டம் தான் அது, ஈரோடு கருங்கல் பாளையத்தில். அப்போ எங்கள் 3 பேரையும் எங்கிட்ட அடைச்சிருந்தாங்க. ஒரு அறையில் வஉசிக்கு அடுத்த அறை என்ன எனக்கு, அதுக்கு அடுத்த அறை அவங்க 2 பேர் இருந்தாங்க, சீமானும் குளத்தூர்மணியும். அது பூட்டி வச்சுருந்தாங்க. ஏதாவது நினைவு சின்னவங்கெல்லாம் எழுதி குறிப்பு வச்சுருந்துருக்காங்க. அது திமுக ஆட்சி காலத்தான் அந்த நினைவு சின்னம் உருவாக்குறது போல எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு நமக்கு பெருமையாக இருக்குல்ல, ஜெயிலில் தான் இருக்கிறோம், வஉசி சிறை பக்கம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த பெருமைகள் அந்த இதுகள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன உணர்ச்சியும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் கொண்டு போய் நம்ம வஉசி இப்போ என்ன கற்றுக்குறோம், முக்கியம் தான் எனக்கு. புகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தேவையானதை வெளிப்படுத்துறது, அவரை நிலைநிறுத்துறது தேவை. அதான் அந்த புகழ்றதுங்கிறது அதுக்கு தான். வேற ஒன்றும் அர்ச்சனை பண்றது நம்ம அபிஷேகம் பண்றது இல்லை. அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினார். இப்ப நம்ம இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. அவன் ஆங்கிலத்தை திணிச்சு தாய்மொழி தமிழை அழிச்சான்.
இவன் இந்திய திணிச்சு தாய்மொழி தமிழை அழிக்கிறான். அவன் எல்லா அதிகாரங்களையும் டெல்லியில லண்டன்ல வச்சிருந்தான். இவன் எல்லா அதிகாரமும் புது டெல்லியில வச்சிருக்கான். அப்ப ஆகஸ்ட் 15 நமக்கு உண்மையிலே விடுதலாம் வந்துச்சா? என்ன நிலையில இருக்கிறோம்? இதுக்கா வஉசி போராடினாரு? நம்ம ஒரு இனம், நமக்கு ஒரு ஆண்ட பரம்பரை, நமக்கு ஒரு தேசம் வேணும், அரசு வேணும் அப்படின்னு தான் பாதிப்பாரு. அது இருக்கா இன்னைக்கு? நீ ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூட்டாட்சியா இந்தியாவை ஒரு கூட்டாட்சியா, இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டாட்சியா கூட வைக்கலையே. ஒரு படிப்பு கல்வி என்பது மாநில அரசுக்கு உரிமை இல்லையே, அவன் முடிவுங்கிறான். புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்னா உனக்கு பணம் தர முடியாதுங்கிறான் டெல்லிக்காரன். இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, அது என்ன சம்ஷா சம்ஷா சிக்ஷாவை கிப்ஜாவுங்கிறாங்க. யார் அப்பவுண்ட் பண்ணணும்னு கேட்கிறான். நீ கொடுக்குறேங்கிறியே, எங்கிட்ட வசூல் பண்ண போனோம். இந்திய அரசுக்கு வரி வசூல் பண்ணுவதற்கு ஏது மக்கள், சொந்த மக்கள் ஏது உனக்கு? வரி வசூல் பண்ணுவதற்கு இந்திய அரசுக்கு சொந்த மக்கள் கிடையாது. மாநிலங்களுக்கு தான் இருக்கு சொந்த மக்கள், அந்தந்த இன மக்கள், அந்தந்த தாயக மக்கள். அவன்கிட்ட நீ கொள்ளையடிச்சிட்டு போற, அதுல உரிய தொகையை தராம நான் தர்றேன். நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்குல்ல, அவங்க தர்றாங்களா இருந்து எங்க காசை அடிச்சுக்கிட்டு போற? அதுதான் கணக்கு சொல்றாங்க. ஊபிக்காரன் ₹1 கொடுத்தா ₹1 52 காசு திருப்பி தர்றாங்க. பீகார்காரனுக்கு ₹1 கொடுத்தா ₹5 தர்றான் திருப்பி. தமிழ்நாட்டுக்காரன்ட்டு இருந்து ₹1 அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னாக்க வெறும் 29 காசு தர்றான். கொள்ளையடிக்கிறேன் நீ எங்கிட்ட. இப்ப இப்படி பேசலாம். இப்ப இந்த திராவிட அது மாதிரி திராவிட ஒரு துண்ணியது சும்மா நம்மளை முயலை நாயை தூண்டி விட்டுட்டு முயலை கிளப்பி விட்டு அது எங்கேயும் போயிடும். அது போயிடும். அது அந்த மாதிரி செட்டு. அது நம்ம இளைஞர்கள் தான் இந்த மாதிரி நம்ம வெள்ளைக்காரனை வெளியேற்றிட்டோம் பெரிய ஊங்கிறானுங்களே. ஒரு தமிழ்நாடு அரசு இந்திய விடுதலை நாள்லயோ குடியரசு நாள்லயோ நம்ம இங்க நடந்த போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்களை வேலு நாச்சியாரையோ வஉசி கப்பல் ஓட்டாதே வச்சு கொண்டு போனா அவன் அந்த அணிவகுப்புல அனுமதிக்க மாட்டேங்கிறான். ஞாபகம் இருக்குங்களா? டெல்லியில என்னடா சுதந்திரம் நமக்குன்னு கேட்கணும்னா மாலுவ ஒரு வரி நம்ம போட முடியாது. கல்வி நம்மகிட்ட இல்லை, காவல்துறை நம்மகிட்ட இல்லை. எல்லாம் டெல்லி. நெல்லுக்கு விலையா அவன் தான் தீர்மானிப்பான், நம்ம தீர்மானிக்க முடியாது. இதுக்காக வஉசி போராடினாரு? டெல்லிக்கு அடிமையா இருக்கிறத போராடினாரு? இந்த புரிதல், இந்த படிப்பினை சிந்திங்க. இன்னைக்கு இந்திக்கார புகுந்து நிரம்பிக்கிட்டு இருக்கான். மக்கள் தொகையில அவன் அதிகமா வந்துருவான். தமிழர் தாயகமா தமிழ்நாடு இருக்காது என்ற அபாயம் வருது. இந்தியா அவன் திணிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு திட்டத்திலையும் பாருங்க, சொன்னதான் ஹிந்தியில சொல்றானுங்க. இந்த தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம், சாட்சி சட்டம், இதெல்லாம் ஹிந்தியில கொண்டு வந்தான். ஆங்கிலத்துல இருந்தது எல்லாமே ஹிந்தியில கொண்டு வந்தானுங்க. அப்ப தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றாடம் தமிழை அழிக்கிறான் டெல்லி ஏகாதிபத்தியவாதி. இவன்கிட்ட நீங்க வஉசியை பத்தி பேசும்போது நம்ம இதெல்லாம் எப்படி மீட்கிறது? நம்ம முன்னோர், நம்ம தாத்தா இப்படி எல்லாம் போராடி இருக்காரு. நம்ம போராடணும். என்ன போராடுறது? எப்படி அறிவுத்திறமையோட செயல்படுறது என்ற வகையில் சிந்தித்து தமிழர் உரிமைகளை நிலைநாட்ட, தமிழ் தேசத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாளாகத்தான் வஉசி நாளை நாம் கடைபிடிக்கணும். இங்க நம்ம எப்படி அவர் எடுத்தார்ல, இன்னைக்கு தமிழ் தேசிய சுதேசி எப்படி மார்வாடி குஜராத் ஸ்டேட் தான் கிடைச்சிட்டு இருக்காங்க. தமிழன் எந்தில மொத்தம் வியாபாரம் பண்றான். டாட்டா, பிர்லா, அதானி, அம்பானி, இந்த கடற்கரை பூரா அதானி கொடுத்துட்டாங்க. துறைமுகங்கள் அவெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. வானூர்தி நிலையங்கள் அவன்கிட்ட கொடுக்குறான். வெள்ளைக்காரனை விட அதிகமா இருக்கான் டெல்லி கொள்ளைக்காரன். இதுல இருந்தாலும் நம்ம எப்படி மீள்றது? நம்ம உரிமையை எப்படி மீட்கிறது? மக்கள் போராட்டம், போராட்டத்தை எப்படி நடத்துறது என்று சிந்திச்சு முதல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான உறுதியை வஉசி நாள்ல எடுக்கணும். ஐயா, இப்ப நீங்க வஉசியுடைய பிறந்த நாளை ஒட்டி வெளியிட்டுல இருக்குல்ல, பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி, குறிப்பா கடல்சார் ஆய்வு பல்கலைக்கழகம் உருவாக்கணும், கடல்சார் துறை பற்றிய நூலகம் உருவாக்கணும், பல்கலைக்கழகங்கள்ல இருக்கைகள் உருவாக்கணும். அதுல நீங்க குறிப்பா உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வஉசியின் மெய்யற மாணவரியலை பாடமா வைக்க வேண்டும் ஒரு கோரிக்கை. அது பற்றி குறிப்பா அதை வைத்ததுக்கான காரணம் என்ன? பாருங்க, இது வஉசி தொகுப்பு நம்ம தோழர் பேராசிரியர் அரசு தொகுத்தது. இது இதுல இருக்கு அவருடைய எல்லா இதுவும் இருக்குதுல. இந்த மெய்யற பகுதி இதுல இருக்கு. அந்த மெய்யற பகுதியில என்னன்னாக்க திருக்குறளுக்கு அவர் உரை எல்லாம் வசன கவிதைய மாதிரி ஒரு கவிதை எழுதுறாரு. ஒன்னொன்னே சிறப்பித்து அவர் எழுதுறாரு. அது நம்ம வாழ்வியலுக்கான கருத்துக்களா இருக்கு, எளிதாக புரியாத மாதிரி எல்லாம் முக்கியமானது. அப்ப நமக்கு
மாணவர்களுக்கு இந்த இந்த மெய்யறம்னே அவர் பேர் கொடுத்துருக்காரு. மாணவரியல் நம்ம சேர்த்துக்கிறோம்ல, இந்த மெய்யறம் என்றே இதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. இதற்கு வந்து இதை மாணவர்களுக்கு பாடமா வச்சு ஒரு பகுதியை வச்சுக்கோன்னா ஒழுக்கம், பண்பாடு, அறம் இந்த சிந்தனைகள் வளர்வதற்கு உதவியா இருக்கும். அதனால வஉசியோடய இதை வைங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதுல இல்ல, இது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டு பண்ணும், எதற்காக மாணவருடைய பண்பு பண்ணி வெறும் நுகர்வு வெறியாகவும் கிளம்பி பொறுப்பற்ற தன்மையாகவும் போயிடுச்சு. மதிப்பெண் வாங்கணும், எப்படியாவது காப்பி அடிச்சாவது வாங்கணும் அப்படிங்கிறது, போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு நம்ம பிள்ளைகள்கிட்டங்கிறாங்க. இதெல்லாம் ஆட்சியாளர்களுடைய டாஸ்மாக் கடை திறந்து விடுறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் காரணமா இருக்கு. ஆனா நம்ம அதை சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் கெட்டுப்போக அனுமதிக்கூடாது இல்ல. அப்ப கெட்டுப்போக அனுமதிக்காம நம்ம பிள்ளைகளை திருத்துறது, ஒழுங்கு போடுறது என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பாடமா வைக்கிறது, பெற்றோர்கள் வீட்டில் படிக்க சொல்றது, சொல்லிக் கொடுக்கறது, இதை வந்து பிரபலப்படுத்திடணும். இப்போ மெய்யறம் என்பது இருக்கு பாருங்க, இதை பிரபலமாக படிச்ச மாதிரி நல்லா நடையில் எழுதியிருக்காரு. அதை கொண்டு போயிட்டோம்னா ஒவ்வொன்றுலையும் இருக்கு. இல்லறத்தானுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கு அதுல இந்த மெய்யறம் என்பது. அதை வந்து இப்படி இப்ப வஉசி எழுதியிருக்காருன்னு கூட வெளியே சொல்றது இல்லைங்க. இப்ப வஉசி ஆய்வாளர்கள் சொல்லித்தான் இப்ப நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை எடுத்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அது இப்படிலாம் எழுதியிருக்காரு வஉசின்னு கூட பல பேருக்கு தெரியாது, வஉசியை கொண்டாடுறவங்க தெரியாது. ரொம்ப சிறப்பானது அவருடைய அந்த விஷயங்கள். நிறைய அந்த எழுத்தாளர்களோட அவர் வச்ச தொடர்புகள், அறிவுஜீவிகளோட வச்ச தொடர்பு நிறைய, அவங்க எல்லாரோட தொடர்பு வச்சிருக்காரு. அவருடைய கடிதங்கள் சிலதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த மெய்யறம் என்பதை மாணவர்களுக்கு கட்டாயமா வச்சாக ஒவ்வொரு நிலையிலையும் இளைஞர்களை, ஆண்களையும் பெண்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு, அவங்கள வந்து சிறந்த குடிமக்களாக வாழ்வு நல்ல ஒழுக்கம் கட்டுப்பாட்டோட வாழக்கூடியவங்களாக கொண்டு வர்றது, பண்போடு கொண்டு வர்றதுக்கும், ஒரு அறவழிப்பட்ட ஒரு போர்க்குணம் அவர்களுக்கு வருவதற்கும் அது வந்து உதவியா இருக்கும் என்ற முறையில் தான் சொல்றோம். நிறைவா இந்த வஉசியுடைய 153வது பிறந்த நாளை ஒட்டி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தமிழ்ச்சமூகத்தில்? நாங்க அது அதோட அறிக்கையிலேயே நான் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கடல்சார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு தன் பொறுப்புல ஒன்று உருவாக்குங்க. இந்திய அரசு சார்பில் இருக்கு, அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட கருத்து, இந்திய அரசு நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசு தனக்குள்ள அதிகாரத்தை வச்சு கடல்சார் பல்கலைக்கழகம் அதுல தேர்ச்சி பெற்று அந்த பிள்ளைகள் படிக்கவோ, மற்ற இடங்கள் மேற்படி படிக்கவோ, வேலைக்கு போகவோ வாய்ப்புள்ள ஒரு வஉசி பேரால ஒரு கடல்சார் பல்கலைக்கழகம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றோம். சிறந்த இலக்கிய ஆய்வுகளையும் பங்களிப்புகளையும் வழங்கியுள்ள வஉசியின் இலக்கிய படைப்புகளை கல்லூரி மாணவர்களுக்கான பாடங்களாக வைக்க வேண்டும், ஆய்வு படிப்புகளுக்கான பாடத்திட்டங்களாக வைக்க வேண்டும். அந்த அடுத்தது 3வது கோரிக்கை, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வஉசியின் மெய்யறம் மாணவர்களுக்கு அது வைக்கிறது, அந்த மெய்யறம் என்ற பகுதியை பாடமா வைக்க வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். அடுத்தது 4வது, தொல்காப்பியம், திருக்குறள் குறித்த தனிச்சிறப்பான ஆய்வுகளுக்கு வஉசியின் பெயரால் தமிழ்நாடு அரசு விருதுகள் அளிக்க வேண்டும் அப்படின்னு வைக்கிறோம். 5வது கோரிக்கை, சென்னையில் வஉசி அவர்கள் நினைவாக தனிச்சிறப்பு மிக்க கப்பல் நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும். அப்போ ஒரு இன்னைக்கு கப்பல் துறையில வளர்ச்சி என்னென்ன வளர்ச்சி அதெல்லாம் வைக்கலாம். அதுல கப்பல் நினைவு மண்டபம் என்னன்னாக்க வெறுமனே அவர் ஓட்டின ஒரு கப்பல் வைக்கிறது அல்ல. இது இன்றைக்கு அது என்ன அப்டேட் பண்ணி அவர் என்ன செஞ்சாருங்கிற வரலாறு வந்து அதை போய் பார்க்குறவங்களுக்கு அதை கற்றுக்கொள்வது போல ஒரு எஜுகேட்டிவான்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு வஉசி பேரால் அதை வைங்க. இது சாதாரண நல்லது, அது பயனுள்ளதா இருக்கும். வெறுமனே வஉசி புகழ்ந்துட்டு போறது மட்டுமல்ல, மக்களுக்கு அது இளம் தலைவரைக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு மாற்று கருத்தை சொல்றோம். வஉசி அவர்களின் ஸ்டீம் விஞ்ஞாபனம், அவருக்கு அந்த சுதேசி ஸ்டீம் விஞ்ஞாபனம்னு ஒரு பிரகடனம் போட்டார். அதை வந்து அந்த கொள்கைகளை போற்றும் வகையில் கப்பல் கட்டுதல், கடல்சார் வாணிகம் குறித்த சிறப்பு நூலகம் அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதாவது சுதேசி ஸ்டீம் விஞ்ஞாபனம்னு ஒன்று போட்டார். அந்த வகையில் அதை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து சென்னையில் வஉசி வாழ்ந்த சிந்தாதிரிப்பேட்டை அதில் உள்ள அருணாச்சலம் வீதி, மயிலாப்பூரில் உள்ள பூர்ண விநாயகர் கோயில் தெரு, பெரம்பூரில் உள்ள கந்தன் தெரு ஆகிய தெருக்களில் அங்கே வாழ்ந்திருக்காரு. அவர் வாடகை வீட்டில் வாழ்ந்திருக்காரு. அந்த தெருக்களில் ஒரு கல்வெட்டு வைங்க. இங்கே வஉசி இருந்தார், நீ தெரு அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த பேர் அந்த தெருக்களில் ஒரு பேரையும் வைக்கலாம். இல்லைன்னா அது ஏற்கனவே தெரு இருந்துட்டு போட்டோம். வஉசி வாழ்ந்த இடங்க இந்த இடத்துல இருக்கு, அவருடைய கொள்கைகள் இருந்தது, இன்னும் அவருடைய தியாகம் அப்படிங்கிற நல்ல ஒரு கல்வெட்டு போட்டு
நல்லா எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை நல்லா பராமரிக்கிறது மாதிரி இந்த இடங்கள்ல வச்சா நல்லது அப்படிங்கிற அந்த கோரிக்கை வச்சு. ரொம்ப நன்றிங்க. இத்தனை நேரம் வஉசி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னன மீண்டான் என பாரதியால் பாடப்பெற்ற வஉசியுடைய 153வது நாளில் தமிழ் தேசியர்களும் தமிழ் இன உணர்வாளர்களும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் குறித்து விரிவாக நம்மோடு உரையாடிய ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.